மணி க்ரோ ஆகணும் அப்படின்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம பெரிய லெவலில் மணி பார்த்துட முடியுமா? இல்லை லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி பெரிய லெவலில் மணி பார்க்க முடியுமா? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஒரு பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் இருக்கும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, அது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும், ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, இதில் எது பெட்டர் அண்ட் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி கிளியராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது லைக் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், அடுத்து ரியல் எஸ்டேட், கோல்டு, இந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதுவும் காலத்துக்கும் காலம் நம்ம என்ன பண்ணணும், வளரணும் அப்படின்றதுக்காண்டியான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங், சிறிய கால முதலீடு அப்படின்னா என்னது அப்படின்னா சில நாட்கள், சில வாரங்கள் இல்லை சில மாதங்களுக்குள்ள நீங்கள் ஒரு லாபத்தை பார்க்குறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் முதலீடுன்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லை சம் டேஸ்க்குள்ளேயோ நீங்கள் அந்த ஸ்டாக்லேருந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அதிக கால முதலீடு. அதிக கால முதலீடா நீண்ட கால முதலீடு, அதாவது 5, 10, 15, 20 இயர்ஸுக்கு நம்மளுடைய வெல்த் கிரியேஷனுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிட்டு அதை ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷத்துக்குமோ நம்ம வச்சிருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள், அதாவது ப்ரோ அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம லாபம் பார்க்கலாம், வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. நம்மக்கிட்ட எப்பப்பெல்லாம் பணம் இருக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போது ஒரு நாளில் 2 நாள்லையோ அப்போ நம்ம வேண்டிற்கு ஏற்ற போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், மார்க்கெட்டோடைய அந்த இதில் வாட்ச் பண்ணிக்கிட்டே அந்த ஒரு த்ரில் அப்படின்றது இருக்கும். பட் குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படின்றது ஷார்ட் டேர்மில் அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மூலமா நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பில்டு ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்மில் நம்ம இந்த மாதிரி அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது புரோக்கரேஜ், டேக்ஸுக்கு நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான மணி போகும். அது நம்மளுடைய லாபம் என்ன ஆகும்னா குறைக்கிறதுக்கான கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 100 ரூபீஸ்க்கு ஒரு ஷேர் வாங்கிடுறீங்க, அது நெக்ஸ்ட் டே 110 போயிடுச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10% ப்ராஃபிட். அதே இது 90 ரூபீஸ் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஷார்ட் டூரேஷனில் லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, 5, 10, 15, 20 இயர்ஸ் இந்த மாதிரி இயர்ஸ் கணக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் ரன்ல நம்மளுடைய அந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்றது ரொம்பவும் சூப்பராக என்ன இருக்கும்னா வந்திருக்கும். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய லாபத்தை என்ன பண்ணும்னா அதிகப்படுத்தும். ஸோ அது நமக்கு லாங் டேர்மில் நமக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம மார்க்கெட்டை என்ன பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்லுது, மார்க்கெட் ஹிஸ்டாரிக்கலாக போக போக மார்க்கெட் என்ன ஆகிட்டே இருக்கும், நமக்கு அப்ஸ் அப்படின்றது தான் போய்கிட்டே வந்திருக்கும். இதில் குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் அப்படின்றது லாக் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ஷார்ட் டேர்மில் அந்த ஒரு மூமெண்டம் வரதை நம்ம என்ன பண்ண முடியாது, கேப்சர் அப்படின்றது பண்ணவே முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை அப்படின்றது, பேஷண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? பட் இதை ஒரு எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணோம்னா அந்த பேஷண்ட் நமக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஒரு 1500 மந்த்லி நீங்கள் எஸ்ஐபி பண்ணால் கூட உங்களாலையும் என்ன ஆக முடியும்னா ஒரு 1 crore அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 33 இயர்ஸ் சம்திங் உங்களுடைய லைஃப் இல்லை. பட் இதே இது நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வேகமாக என்ன பண்ணலாம், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வேற லெவலாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கம்பேரிசன் மட்டும் நம்ம பார்த்தோம்னா இது கிளியராக நமக்கு என்ன ஆயிரும்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போது டூரேஷன் எடுத்துக்கோங்க. ஷார்ட் டேர்மில் டேஸ், வீக்ஸ், மந்த்ஸில் என்ன ஆகும்னா பண்ணுவோம். ஆனால் லாங் டேர்மில் நம்ம ஒரு இயர்ஸ் கணக்கில் என்ன பண்ணுவோம்னா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கு. ஷார்ட் டேர்மை பொறுத்தளவு ரிஸ்க்குன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகம், நம்ம அன்பிரிடிக்டபிளாக இருக்கும். ஆனால் லாங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்குன்றது கம்மி. ரிஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரிடிக்ட் கூட பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் கூட நம்மளால் பண்ணிக்கிற முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும், லாங் டேர்மில் ஸ்ட்ரெஸ்ன்றது அந்தளவு இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்டே பண்ண முடியாது, அதே மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்காது. ஓகேங்களா, வேகமாக வரும் ஆனால் ஸ்டேபிளாக வந்து இருக்காது. ஆனால் லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்கும் ஆனால் ஸ்டேபிளாக வந்து என்ன ஆகும்னா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரேடர்ஸுக்கு, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. பட் லாங் டேர்ம் இது யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா பிகினர், ரிட்டையர்மெண்ட், வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே லாங் டேர்ம் அப்படின்றது வந்து யூஸ் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக சொல்லணும்னா நம்ம ஒன்றை என்ன பண்ண முடியாதுன்னா பிக் வந்து பண்ணவே முடியாது. இப்போது எனக்கு வந்து மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ணணும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும், த்ரில்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஓகே. இல்லைப்பா எனக்கு வந்து பொறுமை இருக்குது, ஸ்டெடியாக க்ரோ ஆகணும், எனக்கு வந்து பெரிய லெவலில் என்னோடய மணி வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு லாங் டேர்ம். பட் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் வந்து பண்ணுவாங்க. லாங் டேர்மில் ஒரு 80%, ஷார்ட் டேர்மில் 20% அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. பட் ஒரு பிகினருக்கு லாங் டேர்ம் ஓகே, பட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிகினருக்கான ஒரு 5 டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலாக என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கணும், ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல என்ன பண்ணக்கூடாது, எல்லா மணியும் போடக்கூடாது. டைவர்சிஃபை அப்படின்றது வந்து கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான நாலேஜை என்ன பண்ணுங்கன்னா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, வீக்லி பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அதை கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த 5 டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பிகினருக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து. இப்போது ஷார்ட் டேர்ம் பெஸ்ட்டாக லாங் டேர்ம் பெஸ்ட்டாக அப்படின்றதுக்கான பதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதுதான் கரெக்டான ஒரு இது. உங்களுடைய கோல் எதுவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு பிகினர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணணும்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ வேல்யூவாக கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், பட் அது எனக்கு இந்த மோட்டிவேஷனை கொடுக்கும், இந்த மாதிரியான மோர் வேல்யூபிளான வீடியோவை கிரியேட் பண்ண வந்து வைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.